ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். நாம நல்ல நெறி தமிழ்னு புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சேனல்ல மனித வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான வாழ்வியல் நெறிகளையும், ஒழுக்க நெறிகளையும் கூறும் தமிழ் நூல்களிலிருந்து எனக்கு தெரிஞ்ச, நான் படிச்சதில் எனக்கு பிடிச்ச கருத்துக்களை வீடியோவாக பதிவிடலாம்னு இருக்கிறேன். அறநெறி நூல் அல்லது நீதி கருத்துக்கள கூறுற நூல் என்றாலே உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருவது உலக பொதுமறையாம் திருக்குறள் தான். திருக்குறளில் எல்லா காலத்துக்கும், எல்லா நாட்டவருக்கும், எல்லா மொழி பேசுபவருக்கும் பொதுவான கருத்து உள்ளது. அதனால தான் முதல்ல நான் திருக்குறள் போடலான்னு நினைக்கிறேன். திருக்குறள் ஒரு வாழ்வியல் நூல். திருக்குறள்ல நிறைய வாழ்வியல் கருத்துக்களை ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. திருக்குறள் அறநெறிகளையும் நீதிகளையும் கூறும் நூல். இதில் தனி மனித அறங்களான மனத்தூய்மை, ஒழுக்கம், அடக்கமுடைமை, வாய்மை, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நின்றி எறிதல், ஈகை, இன்னா செய்யாமை, பொறையுடைமை மட்டுமில்லாமல் அறிவியல், மருத்துவம், உணவு முறை, சமூகவியல், மேலாண்மை இப்படி எல்லா விதமான சிந்தனைகளும் திருக்குறளில் உள்ளது. அதனால தான் முதல்ல நான் நம்ம சேனல்ல திருக்குறளை போடலாம்னு நினச்சேன். நம்ம சேனல்ல குறள் என் குறளில் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போடலாம்னு இருக்கிறேன். இந்த பிளேலிஸ்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள்களை ஒவ்வொன்றா போடலாம்னு இருக்கிறேன். திருக்குறளை அதிகார வரிசையிலோ குறள் எண் வரிசையிலோ இல்லாமல் சும்மா எனக்கு பிடிச்ச திருக்குறளை ரேண்டமாக நான் பகிரலாம்னு நினச்சேங்க. வாரத்துக்கு 2 அல்லது 3 குறளாவது சொல்லலாம்னு இருக்கிறேன். தினமும் ஒரு திருக்குறள் போடணும்னு ஆசை. ஆனால் எனக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல. வாரத்துக்கு 2 to 3 திருக்குறள் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேங்க. உங்களுக்கும் தமிழ் பிடிக்கும், தமிழ் இலக்கியம் பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியே தமிழை பிடிச்ச ஃப்ரெண்டுகளுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நான் போடுற வீடியோக்களை லைக் பண்ணுங்க. ட்ரீம், பிலீவ், அச்சீவ். தேங்க்யூ.